இங்க டீச்சர் மேக்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. போர்ட்ல 100 - 10 எவ்வளோன்னு கேட்டுட்டு எழுதுறப்போ எல்லாரும் 90ன்னு ஆன்சர் பண்ணிட்டாங்க. பட் இந்த பொண்ணு மட்டும் லேட்டா தான் சொல்றா. இப்போ 90 ÷ 3 எவ்வளோன்னு கேட்டதும் 30ன்னு எல்லா பசங்களும் சொல்றாங்க. இப்போவும் லேட்டா தான் சொல்றா. இப்படியே ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கரெக்டா ஆன்சர் பண்றா. ஆனா மத்த பசங்களை விட லேட்டா தான் சொல்றா. ஒவ்வொரு வாட்டியும் பசங்களுக்கு முன்னாடி சொல்லணும்னு தான் ட்ரை பண்றா. ஆனா ஒவ்வொரு வாட்டியுமே லேட் ஆகிடுது. அதனால இவ ரொம்பவே ஃபீல் பண்றா. இப்போ அடுத்த கொஸ்டினா 360 ÷ 11 என்னன்னு கேட்டு அதை நோட்ல ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ண சொல்றாங்க. எல்லா பசங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு 11th டேபிள் சரியா ஞாபகம் வரல. பொறுமையா கஷ்டப்பட்டு சொல்லி பார்க்கறா. ஏன்னா இந்த பாப்பாக்கு குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி இருக்கு. அந்த வியாதியால கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆன்சர் பண்றா. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அவளோட ஞாபகங்களை மறக்க ஆரம்பிக்கிறா. இந்த விஷயம் அவ டீச்சருக்கும் கிளாஸ் பசங்களுக்கும் தெரிய வருது. அடுத்த நாள் மேக்ஸ் கிளாஸ்ல இதே மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்பவும் லேட்டா தான் ஆன்சர் பண்றா. இதனால அவ ரொம்பவே ஃபீல் பண்றா. ஃபைனலா 500 ÷ 11 என்னன்னு கேட்டு அதை நோட்ல ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ண சொல்றாங்க. டக்குன்னு எல்லா பசங்களும் ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டாங்க. ஆனா இவ கம்ப்ளீட் பண்ற வரை வெயிட் பண்றாங்க. இதை பார்த்த மிஸ்ஸும் இன்னும் யாரும் கண்டுபிடிக்கலையான்னு கேட்டுட்டு அவளை பார்க்க அவ முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ எல்லா பசங்களும் ஒன்னா சேர்ந்து ஆன்சர் பண்றாங்க. பாப்பாவும் பசங்க நமக்காக தான் வெயிட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறா. மிஸ்ஸும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை நினைச்சு பெருமைப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு டீச்சரும் ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சா போதும். லைஃப்ல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட ஃபெயிலியர்ல கூட உங்க பக்கம் இருந்த ஃப்ரெண்ட்ஸோ இல்லை டீச்சர்ஸோ இருந்தால் அவங்கள பற்றி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.